ஐயையோ சரியான பூமர்ப்பா, வேலை கிடைச்சோன்னே இந்த வீட்டை விட்டு வெளியில் போயிடணும், அதுதான் என்னுடைய ஒரே லட்சியம். இப்படியே சொல்லிட்டு ஒரு பையன் இன்டர்வியூக்கு போகிறான். அந்த ஆஃபீஸோட என்ட்ரன்ஸில் டோர் மேட் கலைஞ்சிருக்கு. அதை கரெக்டாக போட்டுட்டு உள்ளே போகிறான். ரிசப்ஷனில் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண சொல்கிறாங்க. அவன் உட்காரான். அந்த டீபாய்க்கு மேலே இருக்கிற எல்லா புக்ஸ் எல்லாம் அன்ஆர்கனைஸ்டாக இருக்குது. நியூஸ் பேப்பர்லாம் கலைஞ்சிருக்கு. நியூஸ் பேப்பர்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று வச்சு அழகாக அடுக்கி வைக்கிறான். அந்த புக்ஸ் எல்லாம் நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வைக்கிறான். அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அங்கே இருக்க புக் ஷெல்ஃபை பார்க்குறான். அங்கே ஜேர்னல்ஸ் இருக்குது. சரி, அது ஏதாவது ஒன்று எடுத்து படிக்கலான்னு சொல்லிட்டு அங்கே போகிறான். அங்கேயும் கசன்னு இருக்குது. எல்லாத்தையும் கொஞ்சம் நீட்டாக பார்த்துட்டு அடுக்கிட்டு ஒன்று எடுத்துகிட்டு வந்து உட்காந்து ரீட் பண்ணுறான். உள்ளே கூப்பிடுறாங்க. போகிற வழியில் ஒரு ஸ்பேஸில் ஃபேன் லைட் எல்லாம் ஆனாக இருக்குது. அங்கே யாருமே இல்லை. அந்த ஸ்விட்ச் எல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு உள்ளே போகிறான். அங்கே போய் உள்ளே உட்கார்ந்த உடனே யோ செலக்டடுன்னு சொல்லிட்டாங்க. அவனுக்கு ஒரே ஆச்சரியம். நீங்கள் என்கிட்ட எந்த கொஷின்ஸும் கேட்கலையே, இன்டர்வியூவே கண்டக்ட் பண்ணல, அதுக்குள்ளே நீங்கள் என்ன செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு பேசிக் குவாலிஃபிகேஷன் என்னென்ன கேட்டோமோ அது இருக்கிறவங்க தான் இன்றைக்கி இன்டர்வியூ வந்திருக்கீங்க. நாங்கள் உங்களை செக் பண்ணது உங்களோட வேல்யூஸ், உங்களோட கேரக்டர். யாருமே இல்லாத நேரத்தில் நீங்கள் எப்படி கம்பெனிக்கு உண்மையாக இருக்கீங்களாங்கிறது தான் நாங்கள் பார்த்தோம். ஸோ நீங்கள் வந்து கம்பெனியோட ரிசோர்ஸஸ் வந்து சேவ் பண்ணீங்க, எல்லாமே அன்ஆர்கனைஸ்டாக இருக்கிறதெல்லாம் நீங்கள் கரெக்ட் பண்ணீங்க. ஸோ உங்களை பின்னாடி யாருமே ஃபாலோ பண்ண வேண்டாம், நீங்கள் எல்லா விதத்துலையும் பர்ஃபெக்டாக இருப்பீங்க, அதை தான் நாங்கள் ஜட்ஜ் பண்ணோம். ஸோ நீங்கள் 100% இந்த கம்பெனிக்கு பர்ஃபெக்டான கேண்டிடேட், யூ ஆர் செலக்டட்னு சொல்லிட்டாங்க. அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிரும். அட்டன் பண்ண ஃபர்ஸ்ட் இன்டர்வியூவே செலக்டட்னா அவனுக்கு சந்தோஷம்னா தாங்கவே முடியாது. தேங்க் பண்ணிட்டு வெளியில் வருவான். அவன் வெளியில் வரும் பொழுது அவன் நினச்ச ஒரே பர்சன் அவங்க அப்பாவை தான். ஏன்னா அவன் என்ன காரியம் செஞ்சாலும் அவங்க அப்பா திட்டிக்கிட்டே இருப்பாங்க. அதை சரியா செய், எடுத்த இடத்துல கரெக்டாக வை, இது ஏன் இப்படி இருக்குது, போகும்போது இதை கரெக்ட் பண்ணி வச்சுட்டு போ, லைட் ஏன் ஆனாக இருக்குது, நீ அந்த ரூமை விட்டு வெளியில் வந்தேன்னா ஆஃப் பண்ணு, ஃபேனை ஆஃப் பண்ணு, ஏன் விட்டுட்டு போகிற, மோட்டர் போட்டேன்னா கரெக்டாக ஆஃப் பண்ணு, இப்படி அவங்க அப்பா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவனுக்கு அது ஒரு பெரிய டார்ச்சராக இருக்கும். எந்த அப்பாவை பூமர் இவர் கூட இருக்கவே முடியாது, வீட்டை விட்டு வெளியில் போகணும், இவர் இருந்தாருன்னா நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன்னு ஒவ்வொரு நாளும் நினச்சானோ, எந்த அப்பாவோட வண்டி சத்தம் கேட்டாலே ஐயையோ பூமர் வந்துருச்சு, டார்ச்சர் வந்துருச்சுன்ட்டு போய் பெட்ஷீட்டை இழுத்து போட்டு தூங்குற மாதிரி நடிச்சானோ, அந்த அப்பானால தான் இன்னைக்கு எனக்கு இந்த வேலை கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது வந்து அவனுக்கு தாங்கவே முடியாது. ஒரு சந்தோஷத்தையும் ஒரு நன்றி உள்ள உணர்ச்சியும் அவனுக்கு கொடுத்துச்சு. அவன் போகிற அந்த வெஹிக்கிளே ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆச்சு. இன்னும் கொஞ்சம் வேகமாக போகணும், போய் எங்கள் அப்பாவை பார்க்கணும், கட்டி பிடிக்கணும், அழுகணும், எங்கள் அப்பாவுக்கு தேங்க்யூ சொல்லணும்னு சொல்லி அவ்வளோ ஆசையாக போனான். அவங்க அப்பாவை பார்த்தாலே விலகி ஓடின இந்த பையன் அவங்க அப்பாவை போய் பார்த்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து அன்னைக்கு தான் அவன் ஃபுல் அன்பையும் எக்ஸ்பிரஸ் பண்ணான்.